Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல Python programming unit 2 control structures ஓட part 2 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா iterative control, while statement, infinite loops, definite versus indefinite loops and then boolean flag. இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே small examples ஓட நான் explain பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல எழுதும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், iterative control. ஸோ iterative control அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் iteration statement or loop statement which allows us to execute a block of statement repeatedly as long as the condition is true. கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் திருப்பி ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஃபால்ஸ்ன்னு வர வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா there are 3 types இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் while loop, for loop and then nested loops. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ஐட்ரேட் ஓவர் டைம்ஸ் ஆஃப் எனி சீக்வென்ஸ். ஸோ மறுபடியும் ஒரு இதில் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ணிகிட்டே இருக்கும், சச் ஆஸ் அ லிஸ்ட் ஆர் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் இதோட சின்டெக்ஸ், ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார், ஓகே, ஸோ வேல்யூ. ஸோ ஃபார்ன்றது கீவேர்ட், இங்கே வேல்யூன்றது நம்ம கொடுக்கறது, இன்னுன்றதும் கீவேர்ட், ஸோ சீக்வென்ஸ், ஸோ எத்தனை டைம்ஸ் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறது சீக்வென்ஸ். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோலன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஐன்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்சும் கொடுத்தாச்சு 1 to 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஐயில் என்ன ரேஞ்ச் இருக்கும், 1ன்னு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐயில் என்ன ரேஞ்ச் இருக்கும், 1ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா உள்ளே எக்ஸிக்யூட் ஆகி உள்ளே வருது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணி உள்ளே வருது. உள்ளே வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஐ. ஸோ இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் இருக்கா. ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இண்டென்டேஷன் டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இண்டென்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் பைத்தானில். ஸோ இங்கே வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,5 கோலன் இங்கே நம்ம கொடுத்துட்டாலே நெக்ஸ்ட்டு உள்ளே வர்றது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை இதில் பைத்தானில் வந்து ஃப்ளாப் ரேஸ் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுக்காம நம்ம என்ன கொடுப்போம்னா ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் 4 ஸ்பேசஸ் தள்ளி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிரிண்ட் ஐன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஐயில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 1. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,5ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன, 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டுக்குள்ளே என்ன வரும், பிளாக்குள்ளே வந்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஐ செக் பண்ணும், நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு 3ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் லூப்பில் நெக்ஸ்ட்டு மறுபடியும் லூப், இங்கே வந்து லூப்புக்கு வரும். ஸோ லூப் செக் பண்ணி நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும், 4ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்புன்றது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு லூப்புக்குள்ளே ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சுன்னா அதை தான் நெஸ்டட் லூப்புன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இஃபெல்ஸ் பார்த்துருப்போம் நெஸ்டட் இஃபெல்ஸில். ஸோ இஃபெல்ஸ்க்குள்ளேயே இன்னொரு இஃபெல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் நெஸ்டட் இஃபெல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நெஸ்டட் லூப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பும் கொடுக்கலாம், வைலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நெஸ்டட் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ அ லூப் placed inside the body of another loop. The inner loop will execute completely from start to finish for every single iteration of the outer loop.
ஸோ அவுட்டர் லூப் ஒவ்வொரு அவுட்டர் லூப்போட ஐட்ரேஷன் வரும்போதும் உள்ளே இருக்க இன்னர் லூப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட் பண்ணும், மறுபடியும் அவுட்டர் லூப்போட ஐட்ரேஷன் செக் பண்ணும், மறுபடியும் இன்னர் லூப்குள்ளே வரும்போது மறுபடியும் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் வரும்போது கிளியராக பார்க்கலாம். ஸோ சின்டெக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜென்ரல் கான்செப்ட், நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் அவுட்டர் ஐட்டம், இது வந்து அவுட்டர் இருக்க வேல்யூன்றதுனால அவுட்டர் ஐட்டம் கொடுத்துருக்கோம், இன் அவுட்டர் சீக்வென்ஸ். ஓகே, இது வந்து அவுட்டர் லூப் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னர் லூப் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து 4 ஸ்பேஸ் விட்டு ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே நெக்ஸ்ட் வந்து 8 ஸ்பேசஸ் தள்ளி நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு ஃபார் லூப்பை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்னர் லூப். Okay, for inner item in inner sequence. So code here runs outer count into inner count time passes. நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட் க்ரீன் அப்படின்னு 2 வேல்யூஸ் நான் கலர்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பால்னு சொல்லி நான் 2 வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் லூப், ஃபஸ்ட்டு ஃபார் லூப் பாருங்கள். ஸோ ஃபார் கலர் இன் கலர்ஸ். ஓகே, ஸோ கலருன்ற நான் கலர்ஸில் இருக்கிறத நான் கலருக்குள்ளே போட்டு நான் வந்து லூப்பை வந்து செக் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இங்கே கலர்ஸுன்னு இருக்கு இல்லையா, அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கலர்ஸ், ஃபஸ்ட்டு கலர் என்ன, ரெட். ஸோ இப்போ கலரில் நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், ரெட்டுன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு லூப்குள்ளே வரும், இன்னர் லூப்குள்ளே. இன்னர் லூப்பில் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்பிள் பால் இருக்கான். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருந்தால் சீக்வென்ஸ் இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, நம்மளுக்கு ஆப்பிள்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு லூப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். இப்போ பிரிண்ட் கலர் என்னது, நம்மளுக்கு ரெட் கலர், ஆப்ஜெக்ட் என்னது ஆப்பிள்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ரெட் ஆப்பிள் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன டிஸ்கஸ் பண்ணோம், இப்போ நம்ம இன்னர் லூப்குள்ளே தான் இருக்கோம், ரைட். ஸோ இப்போ நம்ம இன்னர் லூப்பை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோமா, ஆப்பிள் மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இன்னும் பால் ஃபினிஷ் ஆகலை, 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் இன்னர் லூப்பை தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இன்னர் லூப்பில் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டில் ஓபிஜேயில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கிறதுல எனக்கு என்ன பண்ணும், பால்னு இப்போ எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறேன், உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே வரும். இப்போ இங்கே என்ன பிரிண்ட் பண்ணோம், கலரில் என்ன இருக்குது, ரெட் இருக்குது, ஆப்ஜெக்டில் என்ன இருக்குது, பால் இருக்குது. ஸோ ரெட் பால் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆப்ஜெக்டில் நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கா, இல்லை. இப்போ ஆப்ஜெக்டில் எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ இல்லை. அப்போ எங்கே போகும், நெக்ஸ்ட்டு அவுட்டர் லூப்புக்கு போகும். இன்னர் லூப் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இன்னர் லூப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்கிற சீக்வென்ஸில் 2 வேல்யூ தான் இருக்குது, 2 வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ இன்னர் லூப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்போ இன்னர் லூப் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன போகும், எங்கே போகும், ஆப்ஜெக்ட்டுக்கு போகும், ரைட். அவுட்டர் லூப்புக்கு போகும். ஸோ அவுட்டர் லூப் ஃபார் கலர் இன் கலர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கலர் என்ன இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல கலருன்னு இருக்க இடத்துல என்ன ஸ்டோர் ஆகும், எனக்கு இப்போது க்ரீன் கலர் ஸ்டோர் ஆகும். ஸோ க்ரீன் அண்ட் கலரில் எனக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னர் லூப்புக்கு வரும். ஸோ இன்னர் லூப்பில் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணும், ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் அந்த சீக்வென்ஸை அதை எக்ஸிக்யூட் பண்ணும், ரைட். ஸோ இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஆப்பிள். ஸோ ஆப்பிள்ன்றத ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட்டில் என்ன பண்ணும், க்ரீன் ஆப்பிள். ஃபர்ஸ்ட் கலரில் என்ன வேல்யூ இருக்குது, க்ரீன் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டில் என்ன வேல்யூ இருக்குது, ஆப்பிள் இருக்குது. ஸோ எனக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும், க்ரீன் ஆப்பிள்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னர் லூப் தான் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும், ரைட். ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் என்ன நம்மளுக்கு, பால். ஸோ ஆப்ஜெக்டில் பால்னு சொல்லி இங்கே ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் க்ரீன் பால் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணும்.
கலரில் க்ரீனுன்னு இருக்குது. இங்கே பிரிண்ட் கலருக்குமா ஆப்ஜெக்ட் இருக்குன்னு இல்லையா? ஸோ கலரில் எனக்கு க்ரீனுன்னு இருக்குது, ஆப்ஜெக்டில் எனக்கு பால்னு இருக்குது. ஸோ க்ரீன் பால் அப்படின்றத எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா while loop. ஸோ பைத்தானில் while loop பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் அ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டில் த கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூன்னு வர வரைக்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். when the condition is false, the control will come out of the loop. லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். the condition is checked every time at the beginning of the loop. ஒவ்வொரு டைமும் லூப் ஃபினிஷ் ஆகி மறுபடியும் லூப் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்டார்டிங்கில் அந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். சின்டெக்ஸ் பாருங்கள், whileன்றது கீவேர்ட், இது வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷன், இங்கே கடைசியில் கோலன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்கள், x = 0ன்னு கொடுத்துருக்குமா? ஸோ while 0 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணு. எக்ஸ் என்னது? 0. ஸோ இப்போ x = x + 1 ஆகுது. ஸோ x = x + 1னா என்ன? 0 + 1 1. ஸோ இங்கே இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஸோ while கண்டிஷன் என்ன செக் பண்ணும்? 1 is less than 5 அப்படின்றத செக் பண்ணும். ஸோ 1 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. எக்ஸோட வேல்யூ என்ன? 1ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 1. ஸோ 1 + 1 = 2. ஓகே, அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ இங்கே மேலே என்ன ஆகும்? கண்டிஷன் செக் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ இப்போ என்னது? 2. ஸோ 2 is less than 5 செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா பிரிண்ட் எக்ஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. ஓகே, ஸோ 2ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே x = இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. ஸோ 2 1 செகண்ட். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 2. 2 + 1 என்னது? 3. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3. ஸோ 3 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? 3ன்னு பிரிண்ட் பண்ணும். த சேம் திங் நெக்ஸ்ட்டு 3 + 1 நெக்ஸ்ட்டு செக் பண்ணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 is less than = 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இப்போ என்னது? 4ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? x = x + 1. அப்போ என்ன பண்ணும்? எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு இப்போ இங்கே? 4, ரைட்? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4. ஸோ 4 + 1ன்னு நம்மளுக்கு என்ன ஆகும்? எக்ஸில் இப்போது 5ன்னு ஸ்டோர் பண்ணும். ஓகே, இப்போ while கண்டிஷனை செக் பண்ணும். 5 is less than 5 கிடையாது. 5 is equal to 5 தான். 5ஐ விட கம்மி கிடையாது 5. ஸோ அப்போ என்ன ஆகும்? கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இங்கே லூப் வந்து ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா while loop with else. ஸோ while loopலேயே else சேர்த்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் while loopல கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு இருக்குது. இப் சப்போஸ் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பார்ட்டை கொடுத்தோன்னா அதுதான் எல்ஸ் பார்ட். ஓகே, ஸோ எல்ஸ் பார்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் இஃப் த கண்டிஷன் இன் த while loop becomes false. இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா while கண்டிஷன், நெக்ஸ்ட் லூப் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட், எல்ஸ்லேயும் கோலன் கொடுத்துட்டு எல்ஸோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், x = 1. ஓகே, while 1 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகும்? எனக்கு இது பிரிண்ட் பண்ணும். இன்சைட் while loop வேல்யூ ஆஃப் எக்ஸஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஸோ 1ன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸை நான் வந்து வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னா ஸோ 1 + 1 எனக்கு இங்கே என்ன ஆகும்? 2ன்னு சேஞ்ச் ஆகும். 2 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. மறுபடியும் சேம் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணும்? 2ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 + 1 என்ன ஆகும், இப்போ எனக்கு 3 ஆகும். ஸோ 3 மறுபடியும் என்ன பண்ணும், while ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கண்டிஷனை செக் பண்ணும். 3 is less than 5. ஸோ எனக்கு இன்சைடு while loop வேல்யூ வந்து 3ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன 3. ஸோ 3 + 1 இப்போ என்ன கிடைக்கும், எனக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 is less than 5. ஸோ இன்சைடு while loop வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னு பிரிண்ட் பண்ணும், 4ன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன 4. ஸோ 4 + 1 என்ன ஆகும், எனக்கு இப்போது 5ன்னு கிடைக்கும். 4 + 1 5ன்னு கிடைக்கும். ஸோ 5 is less than 5 கிடையாது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எனக்கு என்ன ஆகும், எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டில் பிரிண்ட் இன்சைடு எல்ஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எல்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 5. ஸோ 5ன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபனைட் while loop. ஸோ இன்ஃபனைட் while loopல பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட் அப்படின்னாலே மீனிங் என்ன, நம்மளுக்கு எண்டே ஆகாமல் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்னு சொல்லவே முடியாது, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ எக்ஸிக்யூட் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கோம்னா, இந்த கண்டிஷன் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எண்டே இல்லாமல் while loop எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், while ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு பிரிண்ட் ஹலோ கீக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், ஸோ இது ஃபுல்லாக அந்த லூப்பில் ஹலோ கீக்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ while ட்ரூ என்ன பண்ணும், கிரியேட்ஸ் அ லூப் வித் அ கண்டிஷன் தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ அண்ட் பிரிண்ட் எக்ஸிக்யூட்டிங் ரிப்பீட்டட்லி இன்சைட் த லூப். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் வெர்சஸ் இன்டெஃபினைட் லூப்ஸ். ஸோ டெஃபினைட் இன்டெஃபினைட் கண்டிப்பாக 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ டெஃபினைட் பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அதுதான் டெஃபினைட் லூப். இன்டெஃபினைட் லூப்னா ஒரு இதுவே எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வரும்னே நம்மளால சொல்ல முடியாது, டோட்டல் ஐட்ரேஷன்ஸே நம்மளால சொல்ல முடியாது, ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்டெஃபினைட் லூப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ரன்ஸ் அன்டில் அ ஸ்பெசிஃபிக் லாஜிக்கல் கண்டிஷன் சேஞ்சஸ். அந்த லாஜிக்கல் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். விச் மேக்கிங் தேர் டோட்டல் ஐட்ரேஷன் அன்னோன் பிஃபோர் ஹேண்ட். அது நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எப்போ அதோட எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பைத்தான் கீவேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் வந்து டெஃபினைட் லூப்ஸ். ஸோ பட் இன்டெஃபினைட் லூப்ஸில் என்ன வரும்னா while. இப்போ தான் பார்த்தோம் இன்ஃபினைட் while லூப். ஸோ இன்டெஃபினைட்டில் லூப்ஸ்க்கு while தான் எக்ஸாம்பிள். ஸோ ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இது வந்து எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ டெஃபினைட் லூப்ஸ்னால் டெஃபினைட் லூப்ஸ் ரன் அ ப்ரீ டிட்டர்மைன்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, indefinite loops பார்த்தீங்க அப்படின்னா it runs until a specific logical condition changes, making their total iteration unknown beforehand. So last topic, boolean flag. Boolean flag பார்த்தீங்க அப்படின்னா it's a variable or a function argument we set to true or false. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி இது ட்ரூ இது ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் பூலியன் ஃப்ளாக்னு சொல்லுவோம். டு கண்ட்ரோல் த பிஹேவியர். பூலியன் ஃப்ளாக்ஸ் யூஸ்டு டு டாகிள் ஆப்ஷன்ஸ், எனேபிள் ஃபீச்சர்ஸ் ஆர் ட்ராக் ஸ்டேட் டியூரிங் த கம்ப்யூட்டேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சார்ட்டட் 1 2 3ன்னு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ சார்ட்டடுன்ற ஃபங்க்ஷனில் 3 1 2ன்னு நான் கொடுத்துட்டேன். எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல, சார்ட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படின்னா அது என்ன பண்ணும், டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிவிடும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 1 2 3ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட்டட் ஃபங்க்ஷன்லேயே 3 1 2ன்னு கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ரிவர்ஸோட வேல்யூ ஃப்ளாகை என்ன பண்ணியிருக்கேன், ட்ரூன்னு நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ரிவர்ஸில் வேல்யூவை பிரிண்ட் பண்ணு. அப்போ 1 2 3ன்றது அசெண்டிங் ஆர்டரில் வரும் டிஃபால்ட்டாக. ரிவர்ஸ்ன்னு வரும்போது அதோட ரிவர்ஸ் வேல்யூ என்ன, 3 2 1 அப்படின்றது எனக்கு அவுட்புட்டில் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. Okay, so the sorted function uses a reverse flag to control the sort order.
ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம், ஐட்ரேஷன் கண்ட்ரோல் பார்த்தோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஐட்ரேஷன் கண்ட்ரோலில் ஃபார் லூப், வைல் லூப், நெஸ்டட் லூப், இன்ஃபினைட் லூப்ஸ், டெஃபினைட் வெர்சஸ் இன்டெஃபினைட் லூப், பூலியன் ஃப்ளாக்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.